This video is sponsored by PyMode Shopping Off. PyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PyMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூடியூப்ல வந்து எப்படி வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணலாம். ப்ரிம்ஸ் அப்புடின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து போடலாம். நமக்கு வந்து நல்லா தெளிவா, நல்லா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் கூட ஸ்டக் ஆகாம நமக்கு வந்து ரொம்ப கிளியரா கிடைக்கும். வாங்க அது வந்து அந்த ஆப் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. இப்போ ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3வதா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீம்ஸ் அப்புடின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. PRIMS த ப்ரீம்ஸ் லைவ் ஸ்டூடியோன்னு வருது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு வந்து ஓப்பன் கேட்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து டவுன்லோடட் அப்படின்னு சொல்லி சிம்பிள் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு வந்து ஓப்பன் சொல்லி காட்டுது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. கேமரா, மைக்ரோஃபோன், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வரணுமா, பெர்மிஷன் வந்து கேட்கும். அதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே வந்து செட்டிங் ஒரு ஆப்ஷன் சிம்பிள் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து இப்படி வந்து வெர்டிக்கலாக வேணுமா இல்லைன்னா ஹரிசண்டலாக வேணுமா அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கேட்குது. இப்போ 16:9 வச்சிங்கன்னா இது வந்து யூடியூப்பில் போடுறோம் நார்மல் வீடியோ அந்த லென்த்து மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் இந்த வந்து ஸ்ட்ரீம் அந்த மாதிரி 16:9 வந்து காட்டும். 9:16 வச்சிங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்ப்போம்ல அந்த லென்த்தில் வந்து காட்டும். அதனால் இது வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா 2வது ஆப்ஷன் வந்து எடிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து இப்படி சிறுசாக ஆக்கிக்கலாம், இப்படி வந்து நீங்கள் வந்து பெருசாக ஆக்கிக்கலாம். இப்படி வச்சுட்டு உங்களுக்கு ஏற்றாப்புல செட் பண்ணிவிட்டு அகெயின் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லைவ் போடுறதுக்கு இந்த ரெடின்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட இந்த நீங்கள் எந்த ஐடியில் வந்து நீங்கள் வந்து லைவ் போட போகிறீங்களோ அந்த ஐடி வந்து இதில் வந்து காட்டும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து இது வைக்கிறது தம்ப்நெயில் வைக்கிறது. நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ வந்து கேலரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ஹெட்டிங் போடுவோம், அதாவது லைவ் கேம் வீடியோ பெர்ஃபெக்ட் ஸ்லைசஸ் பை என்னோடய வீடியோ வந்து நான் என்ன கேம் போடணும் அந்த கேமோட ஹெட்டிங் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஷெடியூல்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து இப்போயே வரணுமா இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு இல்லை 1 மணிக்கு இது டைம் செட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குது. எனக்கு இப்போயே வரணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எதையுமே கிளிக் பண்ண தேவையில்லை. ப்ரைவேசியில் வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. அன்லிஸ்டட் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு லிங்க் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் போகும். ப்ரைவேட் வச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்து பப்ளிக்கில் வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் லைவ் தான் போட போகிறீங்க. ஆடியன்ஸ் வந்து கிட்ஸ்க்குரியதா இல்லை வந்து கிட்ஸ் கிடையாதான்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து கிட்ஸ்க்குரிய இருந்து வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகரி வந்து நான் வந்து கேமிங் தான் போடுவேன், அதனால் கேமிங் சொல்லி வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன போடுவீங்களோ அதில் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோ டைப் வந்து என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ஸ்ட்ரீம்
லேட்டன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லோ வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து நார்மலுக்கு லோ வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டு யூ வாண்ட் இதை வந்து வீடியோ வந்து உங்களோட டிவைஸில் வந்து சேவ் ஆகணுமான்னு கேட்குது. எனக்கு வந்து சேவ் ஆக வேண்டாம், அதனால் நோ கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா ஸ்டார்ட் கேட்குது. இந்த ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்.